பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இடம் ஒலிவமலையில் பின்பகுதியில் இருக்கிற பெத்பகே என்கிற ஒரு இடம். இங்கே தான் இயேசு கிறிஸ்து பவனியை ஆரம்பித்தார். எருசலேமுக்கு கழுதையிலே பவனியாய் வந்தார்னு பைபிளில் வாசிக்கிறோம்ல. இதற்கு அந்த பக்கம்தான் பெத்தானியா கிராமம் இருக்கிறாரு. இந்த பெத்தானியாவின் வழியாக ஒலிவமலையில் ஏறி வருகிற இடத்துல பெத்பகே என்கிற இந்த கிராமம் இருக்கிறாரு. இங்கே தான் கழுதை குட்டி ஆண்டவர் அவிழ்த்து கொண்டு வர சொல்லி 2 சீஷர்களை அனுப்பினார். அவங்க தான் கழுதை குட்டி அவிழ்த்து கொண்டு வந்தாங்க. அதை ஞாபகார்த்தமாய் பண்ணும்படி இங்கே அந்த சிலை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இங்கே ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறது. இங்கிருந்து கொண்டு தான் பவனி ஆரம்பித்தது. ஓசன்னா என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டு எருசலேமுக்குள்ளே வந்தார்கள். அந்த இடத்துல ஒரு அழகான ஆலயத்தை கட்டி இங்கே ஜனங்கள் வந்து ஆராதிக்கிறாங்க. அப்போ இந்த நாளில் கர்த்தர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் கேட்குறீங்களா? உபாகமம் 33:29 இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். அப்போ யார் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம், கர்த்தரை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லலாம், நல்லது. அது மாத்திரம் போதாது, அவரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். அப்படின்னா யோவான் 1:12 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ரட்சிப்பை பெற்றவர்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட அனுபவம் என்பது பாவத்தை விட்டு மனம் திரும்பி என் பாவம் மன்னிக்கப்படணும், இயேசுவே நீ ரட்சிகராக என் வாழ்க்கையில் வரணும்னு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை ரட்சித்து தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவத்தை தருகிறார். அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்க தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இயேசுவை நேசிக்கலாம், அவர் மேல் அன்பு கூறலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் தான் ரட்சிப்பு. அப்படி இல்லைன்னா இன்றைக்கே ரட்சணிய நாள். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெற்றாதான் மரணத்தை தைரியமாக சந்திக்க முடியும். மரணத்திற்கு பிறகு பரலோக பாக்கியம், அந்த வைகுண்டம், தேவனுடைய ராஜ்யம் என்கிற இடத்துக்குள்ளே செல்ல முடியும். அதனால தான் இந்த ரட்சிப்பு முக்கியம். நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தால் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.